ஹலோ காய்ஸ், பச்சோந்தி கூட எவ்வளோ சீக்கிரம் நிறம் மாறாதுப்பா. ஆனால் இங்கிலாந்து பார்த்தாரு பட்டுன்னு மாறுது. என்னங்க போங்கப்பா அப்படின்னு தாங்க இருந்துச்சு. இங்கிலாந்து வாஸ் இந்தியா 5th டெஸ்ட் சுவாரஸ்யமான டே 4 நோக்கி போகுது. இங்கிலாந்து அன்னைக்கு தேவை 330 ரன் அடித்தா வெற்றி. இந்தியா அன்னைக்கு தேவை 8 விக்கெட். வெயிட் பண்ணி பார்ப்போம் யார் ஜெயிக்க போகிறாங்க, யார் தோக்க போகிறாங்கன்றது. நீங்கள் கான்பாக்ஸை சொல்லுங்கள், இந்தியா ஜெயிக்குமா இங்கிலாந்து ஜெயிக்குமான்றதை மறக்காமல். ஓகே, இங்கிலாந்து அணி பொறுத்த வரைக்கும் சூப்பராகவே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க தான் சொல்லணும். அதில் வந்து கடைசியாக நம்ம சிராஜ் அவர் வந்து ஒரு விக்கெட்டை டப்புன்னு தூக்குனார், கிராலி விக்கெட்டை தூக்கிட்டார். இப்போது அடுத்து வந்து நம்ம டே 4ல் பிச்சு வர கொஞ்சம் பேட்டிங்க்கு சாதகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. வெயில் பிச்சுக்கிட்டு இருக்குது. பட் எப்பயுமே ஓவரில் வந்து டே 4 டே 5 வந்து பேட்டிங்க்கு சாதகமாக இருக்கும். இப்போ இங்கிலாந்து அணி எப்படி அப்ரோச் பண்ண போகிறாங்க இந்த பொறுத்து தான் பார்க்கணும். மேக்ஸிமம் சான்ஸ் வந்து ரெண்டு டீமுக்குமே இருக்குது, 50-50 பேலன்ஸ்டாக தான் இருக்குது. பொறுத்து வந்து பார்ப்போம் யார் ஜெயிக்க போகிறா யார் தோக்க போகிறாங்கன்றது. ஜெய்ஸ்வால் வந்து சிறப்பான ஒரு ஆட்டம் விளையாண்டார். அதை விட ஆகாஷ்தீப் வந்து அற்புதமான ஒரு பேட்டிங் டிஸ்பிளே பண்ணாருங்க. நைட் வாட்ச்மேனாக வந்து 66 ரன் ஒரு செஷன் ஃபுல்லாக விளையாண்டார். எப்பயுமே நமக்கு அந்த ஃபஸ்ட்டு செஷன் அந்த 5-15 5:30 அவுட் ஆகிற அந்த கண்டம் இருக்குது இல்லையா, அதில் வந்து ஆகாஷ்தீப் அவுட் ஆகிட்டார். வேறு ஒன்றும் கிடையாது. ஒரு செஷன் ஃபுல்லாக வேறு லெவலில் விளாண்டார். ஜெய்ஸ்வாலுமே சிறப்பாக விளாண்டு 100 ரன் மேலே போட்டாங்க. அதுக்கப்புறம் கில்லு, கருண் நாயர்லாம் சொதப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் ஜடேஜா அண்ட் வாஷிங்டன் சுந்தர் சிறப்பாக விளாண்டாங்க. ஜடேஜா வந்து சிறப்பாக விளாண்டு அவுட் ஆனார். சும்மா வாஷிங்டன் சுந்தர் கடைசியாக ரஷித் கிருஷ்ணா மட்டும்தான் ஒரு விக்கெட் இருக்குது. பட் அங்கே 4 6 2 4 அடிச்சு அந்த குரூஷியலான ஒரு 30 ரன் வந்து கொடுத்தாருன்னு சொல்லும். இப்போது இந்தியா அணிக்கு ஒரு செம்மையான ஒரு பொசிஷன் வந்து இருக்காங்க. பட் அந்த 9 விக்கெட் எடுக்கணும். இல்லை 8 விக்கெட் தான் ஒரு இன்ஜுரி. 8 விக்கெட் எடுக்கணும். அது எடுத்தால் தான் வெற்றி. பொறுத்து வந்து பார்ப்போம். இந்த வெற்றி ரொம்ப முக்கியம். ஜெயிச்சா தான் இந்த சீரீஸை லெவல் பண்ண முடியும். ஜெயிக்கலைன்னா இங்கிலாந்து அணி இந்த சீரீஸை 3-1 ஜெயிச்சுட்டு போயிடுவாங்க. இல்லைன்னு சந்தேகமும் கிடையாது.